அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களுடன் அதிக நேரம் செலவிடவும் உங்களை மதிக்கவும் இந்த எளிமையான வார்த்தையை பயன்படுத்துங்கள். அது என்ன வார்த்தை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, நீங்கள் விரும்பும் நபர் யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய கணவர் அல்லது மனைவியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், காதலராக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அந்த நபர் உங்களை மதிக்கணும், உங்களுடன் அதிக நேரம் செலவிடணும்னு நீங்க நினைக்கும் பொழுது இந்த மிகவும் எளிமையான 2 வாக்கியங்களை பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு 2 முதல் 5 நிமிடங்கள் வரை இந்த வாக்கியத்தை நீங்க பயன்படுத்தினாலே போதும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இதையும் சேர்த்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நீங்க 5 நிமிடங்கள் இந்த வாக்கியத்தை பயன்படுத்தினாலே போதும். 30 நாளைக்கு 30 டேஸ்க்கு இந்த மெத்தடை எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்கூடா தெரியும். அதற்கு பிறகு டெய்லியுமே இந்த வாக்கியத்தை நீங்க பயன்படுத்திட்டு வரலாம். ரொம்பவுமே ஷார்ட்டா இருக்கக்கூடிய வாக்கியம், சோ சுலபமாக பயன்படுத்த முடியும். முதல் 30 நாளைக்கு மட்டும் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம பார்த்துக்கோங்க. அதற்கு பிறகு நீங்க இடைவேளை விட்டு கூட சொல்லலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பெண்களாக இருந்தாலும் பிரேக் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 30 டேஸ்க்கு நீங்க கண்டினியூஸா சொல்லலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லலாம். உங்களை மதிக்கணும், உங்களுடன் அதிக நேரம் செலவிடணும்னு நினைக்கிற அந்த குறிப்பிட்ட நபருடைய முகத்தை நீங்க மனக்கண்ணால இமேஜின் பண்ணிக்கோங்க, அல்லது மனதார அவங்களை நினைச்சிட்டு இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லணும். உங்களுடைய மொபைல்ல அல்லது ஹார்ட் காப்பியா அவங்களுடைய போட்டோ வச்சிருந்தீங்கன்னா அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே கூட இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க நினைச்சிட்டே தான் இந்த வாக்கியத்தை சொல்லணும். அந்த குறிப்பிட்ட நபர் மேல கவனம் இல்லாமல் இந்த வாக்கியத்தை சொல்லும் பொழுது பலன்கள் நமக்கு கிடைக்காது. ரொம்பவுமே கேஷுவலா சந்தோஷமா அந்த குறிப்பிட்ட நபரை நினைச்சுக்கிட்டே இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் உறவுகள்ல இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். சரி, வாங்க அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஐ எம் இன் டிமாண்ட், ஐ எம் வேல்யூட். ஐ எம் இன் டிமாண்ட், ஐ எம் வேல்யூட். ஐ எம் இன் டிமாண்ட், ஐ எம் வேல்யூட். அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே எளிமையான வாக்கியம். அந்த குறிப்பிட்ட நபரை நினைச்சிட்டு குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள் இந்த வாக்கியத்தை நீங்க டெய்லி சொல்லிட்டு வந்தாலே போதும். அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுடன் அதிக நேரத்தை செலவு செய்யணும்னு நினைப்பார். மேலும் உங்களுக்கு அதிகமான மதிப்பை கொடுப்பார். முழு கவனத்தோட இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபருடைய ஆழ்மனதுல நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களை அவங்களுடைய மனதுல ஒரு ஹையர் பொசிஷன்ல வச்சுப்பாங்க. இரவு தூங்குவதற்கு முன்பு இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது இன்னும் வேகமாக அது ஆழ்மனதில் பதியும். நீங்க ரொம்பவுமே பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த வாக்கியத்தை பயன்படுத்தாதீங்க. ரிலாக்ஸ்டா மன அமைதியோட இருக்கிற நேரத்துல இந்த வாக்கியத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டும் இப்படி ஒரு வாக்கியத்தை நீங்க பயன்படுத்துறது அந்த குறிப்பிட்ட நபருக்கு தெரியக்கூடாது. மேலும் எந்த ஒரு ரிசல்ட்டையும் நீங்க எதிர்பார்க்காம கேஷுவலா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.